வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மீது இன்று காலை ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திய ஈரான். 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலருக்கு காயம். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் பற்றி எரியும். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்டிஸ் கடும் எச்சரிக்கை. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானைச் சேர்ந்த 9 அணு விஞ்ஞானிகள் உயிரிழப்பு. ஈரானின் 2 அணு ஆயுத மையங்கள் முற்றிலும் சேதம் என்று இஸ்ரேல் அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸை தாக்குவோம். இஸ்ரேலுக்கு உதவினால் கப்பல்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள முகாம்கள் தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை. பிரதமர் பெயரில் உள்ள வீடு வழங்கும் திட்டம், மீன்வள திட்டம் உள்ளிட்டவற்றில் மாநில அரசுதான் அதிகம் நிதி தருகிறது. படையப்பா பட காமெடியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட விசாரணை குழு. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. Any theory that is going around this crash, everything will be analyzed. And the high-level committee is going to do its own investigation, which is going to be independent of all the other investigations that are going to happen. அகமதாபாத் விபத்தில் மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது தொடங்கப்பட்ட விமானத்தின் வால்பகுதி ராட்சத கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்ட உடைந்த பகுதிகள். அகமதாபாத் விபத்தில் விமான இடிபாடுகளில் மீட்க முடியாமல் சிக்கியிருந்த பணிப்பெண் உடல். 2 நாட்களுக்கு பிறகு வெட்டி எடுக்கப்பட்ட உடல் பாகங்கள். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மாணவர் தேசிய அளவில் முதலிடம். முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாணவர்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் தமிழ்நாடு அளவில் நெல்லையைச் சேர்ந்த சூரியநாராயணன் முதலிடம். அகில இந்திய அளவில் 27வது இடம் பிடித்து அசத்தல். வேலூர் மாவட்ட பாமக இளைஞரணி தலைவர் சக்கரவர்த்தி மரணத்தில் பகீர் தகவல். சக்கரவர்த்தியை சுட்டுக் கொன்றதாக 2 கைது செய்தது காவல்துறை. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதிக மழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை மையம். கோவை, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களை முதலமைச்சர் எவ்வாறு காப்பார் என்றும் கேள்வி. தூங்கி எழுந்ததுமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதுதான் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கம். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். காலையில் எந்திரிச்ச உடனேயே பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை என்று கூச்சலிடுவது, உறக்கப்படுவதுதான் அவருடைய இன்றைய நித்திய பணியாக இருக்கிறது. விமானத்தில் ஜிகர்தண்டா, பருத்திப்பால் கேட்காதீர்கள். மதுரையிலிருந்து அபுதாபிக்கு சென்ற விமானத்தில் மதுரையைச் சேர்ந்த விமானியின் நகைச்சுவை பேச்சு வைரல். ஜிகர்தண்டா பருத்திப்பால்லாம் கேட்காதீங்க, கிடைக்காது. But almost ready. Enjoy the flight. If you need any help, please ask the cabin crew. They'll be more than happy to help you. Once again, thank you so much for choosing to fly with you. நன்றி, வணக்கம். Thank you sir. Thank you sir. சார், முதல் ஃபிளைட்டை வந்து நீங்க மதுரை மண்ணை சேர்ந்த நீங்க ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப கௌரவமா இருக்கு எங்களுக்குலாம். Thank you. மதுரை வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க 4 தனிப்படை. மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. பிரபல நாட்டுப்புற பாடகி கொல்லங்குடி கருப்பாயி காலமானார். வயது மூப்பால் காலமான கருப்பாயி உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி.
பிரதமர் பெயரில் உள்ள திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குவது மாநில அரசுதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், உயிர்நீர் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியெழுப்பது மாநில அரசுதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். படையப்பா பட காமெடி போல மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என சேலம் அரசு விழாவில் பேசியிருந்ததாகவும், பேசினேன் என்பதை விட பேச வேண்டிய நிலைக்கு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தி ஹிந்து நாளிதழில் வெளியாயிருக்கக்கூடிய செய்திகளையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தரவுகளோடு இந்து நாளிதழில் வெளியாயிருக்கக்கூடிய செய்தி விவரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லறியும் பழக்கத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மத்திய அரசை விமர்சனம் செய்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கார். நந்தா, நன்றி கோகுல் விவரங்களுக்கு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் 9 அணு ஆயுத விஞ்ஞானிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தற்பொழுது 9 அணு அறிவியலாளர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று நடைபெற்ற தாக்குதலில் IRGC-யினுடைய தலைமை அலுவலகம், நாட்டன்ஸ் பகுதி மற்றும் ஷிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதலில் இஸ்ரேலானது ஈடுபட்டது எனவும், குறிப்பாக ஏவுகணை தாக்குதல்களில் ஈடுபட்டதில் சுமார் நாட்டினுடைய முக்கிய அணுக்கதிர் ஆராய்ச்சியாளர்கள் அதில் உயிரிழந்ததாக கொல்லப்பட்டதாக தற்போது ஈரான் அரசாங்கமானது அறிவித்திருக்கிறது. அலி போகை கரீமி, மன்சூர் அகாரி, சயீத் போர்ஜி உள்ளிட்ட முக்கிய அறிவியல் அறிஞர்கள் இதில் கொல்லப்பட்டுள்ளது என்றும், அவர் மட்டுமல்லாமல் சுமார் 150 இடங்களை குறிவைத்து இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்குதல் நடைபெற்றது. அந்த 150 இடங்களில் 2 நியூக்ளியர் தளங்கள் அடங்கும் என்ற ஒரு தகவலையும் ஈரான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்நாட்டினுடைய ரெவல்யூஷனரி கார்டு என அழைக்கப்படக்கூடிய மிலிட்டரியினுடைய தலைமை அலுவலகம் மற்றும் அதனுடைய அலுவலகங்களில் குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இதில் கொல்லப்பட்ட அந்த 9 சயின்டிஸ்டுகளில் 3 பேர் அசாசின் மூலமாக கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தாக்குதலில் தொடர்ந்து இஸ்ரேலானது ஈரானுக்கு எதிராக விதிமுறைகளை மீறி, சட்ட விதிமுறைகளை மீறி நடத்தி வருகிறது என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டையும் ஈரான் அரசாங்கம் தற்பொழுது முன்வைத்து வருகிறது. மிக முக்கியமாக தனிநபர்களை குறிவைத்தும் இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேலானது நடத்தி வருகிறது என்ற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது ஈரான் அரசாங்கம் முன்வைத்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.